ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா குடமிளகா எக் என்னது கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடையில் வந்து என்ன வச்சுருக்கோமா, இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து நாங்கள் வந்து 3 குடமிளகா, 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி சமைக்கிறது அப்படின்னு. பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டோன்னா வெங்காயம், நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுருவாங்க. இந்த 2 பெரிய வெங்காயத்தை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம், குட்டி குட்டியாக கட் பண்ணி. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டைலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அப்படியே வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோன்னா தக்காளி போடணும். நல்லா தக்காளி பெரிய பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை 3 தக்காளி அதை கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கணும். நல்லா வதங்கணும் தக்காளி. இப்போ மசாலா என்னென்ன மசாலா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன மசாலா காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக, இது வாசனைக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே ஆட் பண்ணுங்க. நல்லா சூப்பராக மணக்கு போட்டாங்க. ஸ்டேஜ் வந்த பிறகு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம குடமிளகாய் போட்டுக்கலாம். குடமிளகா வந்து எவ்வளோ நேரம் இதில் வைக்கணும்? நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது இல்லாத இப்போ வந்து வெயில் சீசனில் வந்து காய்கறி நிறைய சேர்த்துக்கணும். குடமிளகாய் எப்போவுமே நல்லா சேர்த்துக்கலாம், நல்லது. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதில். அடிக்கடி சின்ன பசங்களுக்குலாம் குடமிளகாலாம் கொடுக்கலாம். இதுவே கொடுக்கலாம். இப்போ முட்டை ஃப்ரை மாதிரி வரப்போ பசங்க நல்லா விரும்பி வாசனை சாப்பிடணும். குடமிளகாய் எவ்வளோ நேரம் வேக விடணும்? ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் குடமிளகா வேக. மசாலா வாசனை போனப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாசனை வந்து அப்படியே சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அப்படி தான், சிக்கன் கிரேவி மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். கம்மியாக சேர்த்துக்கோங்க தண்ணி. நாங்கள் வந்து முட்டை போடுறதுனால தண்ணி கம்மியாக தான் சேர்ப்போம். இதுலேயே பாதி வெந்துருச்சு. இவ்வளோ போடும் தண்ணி. 3 குடமிளகா. குடமிளகா வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? தண்ணி ஃபுல்லாக சுண்டுனாலே போதும். தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும். சுண்டிடுச்சுனாலே குடமிளகா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் அப்படி இருக்குதுன்னா. சூப்பராக வந்துருக்கலாம்.
இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தண்ணி வச்சிருச்சு கரெக்டாக 10 நிமிஷம் சூப்பராக வெந்துருச்சு. சிக்கனே நமக்கு தேவையில்லை, இது சாப்பிட்டாலே போதும். இதில் வந்து காலிஃப்ளவர் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா வந்த பிறகு தண்ணியே இல்லை பாருங்கள். இந்த டைத்தில் நாங்கள் 3 குடமிளகா எடுத்துருக்கோம். 3 குடமிளகா எடுத்துருக்கு, 4 முட்டை எடுத்துருக்குறோம். பெரிய பெரிய குடமிளகா அடிச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் கம்மியாக வைக்கணுமா? கொஞ்சம் வேகட்டும். அதெல்லாம் சின்ன ஏன் அதை மூடுறேன்? இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எக்கு தனியாக குடமிளகா தனியாக தெரியும். இல்லைன்னா போட்டு கலர் நம்ம வச்சுக்கோங்க. கிளறக்கூடாதா? நல்லா கிண்டி வச்சுக்கலாம். பெருசாக வரும். எல்லோ அப்படி உடையும் சூப்பராக இருக்கும். இதை ஒரு டைம் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இந்த வாசனைக்கே வரும். சிக்கன் வாசனை அடிக்கிறது பார்த்துட்டு சும்மா போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப குடம்புலாவும் உடஞ்சிரும், முட்டையும் ஒரு மாதிரி ஆகிடும். லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அப்படியே கிண்டி விடணும். அந்த தான் சூப்பராக வரும். அடியும் பிடிச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். முட்டை பெட்டு சரக்கு இந்த மாதிரி இருக்கும். போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, குடமாவும் நல்லா வெந்துருச்சு. அதுவும் உடஞ்சிரும், கொலன்னு ஆகிடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து இப்போ இவ்வளோ நேரம் சிம்மில் தான் வச்சுருந்தோம். இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்காக பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்லியில நல்லா தூவி விட்டுட்டு வாசனைக்கு கொத்தமல்லி மல்லியில தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி மூடி வச்சா ரெடி. அவ்வளோதான், எல்லாம் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மதிய சாப்பாடு சாப்பிடலாம். என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சுட சுட சாதம் இருக்குது, ரசம் இருக்குது, குடமிளகா முட்டை கிரேவி தொக்கு, அப்பளம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பருப்பு கூட்டு செம்மையாக இருக்கும். யாருமே சாப்பிட்றது கிடையாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூசணிக்காய் கூட்டு நீங்கள் வீட்டில் லஞ்ச் வாங்க சாப்பிடலாம். காஃபி பறக்கு. ஃபைனலாக குடமிளகா எக் கிரேவி பண்ணி நம்ம சாப்பிட ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.